நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. டேய், எங்க இந்த ஓடுகாலி மேகலா? அக்கா, இங்க மித்ராங்கிற பேர்ல ஒரு கழுதை இருக்கு. அது யாருன்னு பாரு. பாரு. அது இங்க வா. ஏய், தள்ளு. அப்பா என்னப்பா? ஏய், ஓடுகாலி கழுதை. என்ன தைரியம் என்ன வீட்டு வாசப்படி மிதிச்சிருப்ப? மித்ராங்கிற பேரை சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்தி என்ன கேனையில நினைச்சேன். போடி. யாரும் கிட்ட வராதியா? போங்க. விட மாட்டேன் உன்னை. போய் பேசாத. அசிங்க பிடிச்சவள உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சாகுற வரைக்கும் மூஞ்சில முடிக்க கூடாது. உன் மூச்சு காத்தோட இந்த குடும்பத்துல படக்கூடாது நினைச்சேன். என் குடும்பத்திலே வந்து உன் கையாலியான சோறு திங்க வச்சுட்டே பாவி. இந்த பாவத்துல எங்க கொண்டு போய் கொண்டு போற? உன்னை உயிரோட வச்சு கொளுத்துல கூட யாத்திரம் இருக்கிறாது. நான் கொலகாரன் ஆகிறதுக்கு கூட நீங்க இருந்து போயிடு. இவ்வளவு நாள் விலைக்கு இருந்து பாசம் இப்ப பெருசா பொத்துட்டு வருதா? போடி. ஒன்னு சொல்லணும்டி. போடாங்கிறது வாயை திறந்து பிச்சிருவேன். அப்படி நடந்துக்கிறீங்க? இந்த கழுதை யாருன்னு தெரியாம ஒன்ன கூட திட்டா. ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? எந்த விவரமும் தெரியாம எப்படி வெள்ளந்தியா இருக்கிற? நான் இங்க நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வயிறு எரிஞ்சு போய் நீ வந்தது எல்லாத்தையும் கொட்டித்தீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற. என்னக்கா சொல்ற? என்னத்த சொல்ல? என்னத்தப்பா சொல்ல? இங்க இருக்கிற எல்லா சிரிக்கிகளுக்கும் இந்த பயலுக்கும் இவதான் மேகலான்னு ஏற்கனவே தெரியுப்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கறத உட்காந்து திங்கிற அத்தனை கழுதைங்களும் உன்னை கேனப்பயல ஆக்கிட்டாளுங்கப்பா. உன்னை முட்டாளாக்கிட்டாங்கடா கலையரசு. உன்னை முட்டாளாக்கிட்டாங்க. என்னக்கா நீ சொல்றது உண்மையா? ஆமாண்டா, நான் உண்மையதாண்டா சொல்றேன். அப்பா, எங்களுக்கு முதலே தெரியாதுப்பா. நீங்க மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்கதான் மேகலா அக்கான்னு. சீ, வாய் மூடு. கொன்னுடும் உன்னை. யார் உனக்கு அக்கா? இவ்வளவு உனக்கு அக்கா? கலையரசு, உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்குடா. வேளா வேலைக்கு சரியா சாப்பிடாம உன் உடம்பு கூட கவனிச்சுக்காம இந்த கழுதைங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி நீ ஓடா தேயிற. ஆனா இதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்கிட்ட ஒரு பெரிய ரகசியத்தையே மறைச்சு உனக்கு முட்டாள் பட்ட வேற கொடுக்கறாங்கடா. இதுங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும், எவ்வளவு வஞ்சகம் இருக்கணும், எவ்வளவு சூது இருக்கடா இதுங்க மனசுல. நீ யாரா? நீ யாரு? இந்த குடும்பத்தோட தலைவன், இந்த குடும்பத்தோட அச்சானிடா. நீ உன்கிட்டே இவளுங்கெல்லாம் ரகசியத்தை மறைக்கிறாளுங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க யாருக்குமே உன்கிட்ட உண்மையான பிரியமோ பாசமோ இல்லப்பா. பிள்ளைங்களை விடு, அதுங்களுக்கு விவரம் பத்தாது. உன்னை கட்டிக்கிட்டாலே இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? உனக்கு எது பிடிக்காதோ அத பண்ணி அத உன்கிட்டேந்து மறைக்கிறானா இவ எப்பேற்பட்ட நெஞ்செழுத்தக்காரியா இருக்கணும்டா. டேய் கலையரசு, இவ சாதாரணமானவ இல்லடா, சுயநலக்காரி. ஈர துணியை கழுத்துல போட்டு இருக்கிறதுக்கு கூட இவ அஞ்ச மாட்டாள். தயவு செஞ்சு அம்மாவை ஒண்ணும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க இறந்துட்டீங்கன்னு நான் பாட்டுக்கு கிடந்துட்டேன். அப்புறம் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க எல்லாரோடையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். நான் இங்க வந்தப்போ அம்மாக்கு சத்தியமா நான் யாருன்னு தெரியாது. பாட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்னே அம்மாக்கு தெரிய வந்தது. ஓ, அந்த கிழவி இதுல உள்கையா? பாத்தியாட கலையரசு? அது சரி, பரம்பரை பரம்பரையா வாழையடி வாழையா பொய் புத்தலாட்டம் பண்றதை நிரூபிச்சுக்கிட்டே வரீங்க.
உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. அப்படி என்னதான் பண்ணிட்டோம் நாங்க? இன்னும் என்னடி பண்ணணும்? இன்னும் என்ன பண்ணணும்? இவ பொய் பேரை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதும் உன் புருஷன்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்படி சொன்னா என்ன நடந்திருக்கும்? இப்ப நடந்த கொடுமை தான் அன்னைக்கும் நடந்திருக்கும். என்னடி என்ன கொடுமை? யார் கொடுமை பண்றா? அது சரி, அவ ஆள் மாறாட்டம் பண்ணுவா, நீ அதை மறப்ப. ஏண்டி ஏண்டி பொய்யா பேசி பேசி புழு புது போறடி? வாய முடுங்க. ஏய், யாரடி வாயை மூட சொல்ற? யார்கிட்ட சொல்ற? கொன்னுடுவேன், வெட்டி போட்டுருவேன். நீங்க நடந்துக்கிறது பார்த்தா எனக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க பெத்த பொண்ணு மேல எதுக்கு இவ்வளவு வெறுப்பு? அப்படி அவங்க என்னப்பா தப்பு பண்ணாங்க? சொந்த வீட்டுல போய் சொல்லி நாடகம் மாடி உள்ள வந்தது பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. நான் இப்ப பார்த்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெக்க பண்ணோம். அதானே மறுச்சு கத்துறீங்களே. உங்ககிட்ட அப்பவே சொல்லிருந்தா இப்ப நடந்ததா அப்போ நடந்திருக்கோம். அதனாலதான் மறைச்சோம். ஏய், வாயை மூடு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன கழுதை. நான் ஒன்னும் சின்ன கழுதல. எனக்கும் அறிவு இருக்கு, நானும் படிச்சிருக்கேன். ஏய் ஏய், நேத்தி பிறந்த சிரிக்கி நீ என் தம்பிய பார்த்து அதுவும் நெஞ்ச நிமித்தி கேள்வி மேல கேள்வி கேக்குறியா? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போடுவேன். யார் இந்த புது சொந்தம்? யார் இந்த புது சொந்தம்? இவங்க எங்க அக்கா தானே? அக்கா நொக்கா. அவ மேல அப்படியே பாசம் பொங்கி வழியுதோ? ஏன் உங்களெல்லாம் தரையிலேயே விடாம அப்படியே தாங்கி தாங்கி வளர்த்தானே என் தம்பி. அவன் உங்களுக்கு பெருசா தெரியலையா? ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க, தொலைச்சிருவேன். இவளை பத்தி தெரியுமாடி உனக்கு? இவளை பத்தி தெரியுமா? சொல்லட்டுமா? ஏடி வாய மூடிட்டு இருக்க? நீ யாரு? நீ பெத்து போட்ட இந்த அசிங்க யாருன்னு இந்த விவரம் கட்ட கழுதைங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்ல. போது நிறுத்துங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நீங்க எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் தெரியாத சின்ன பப்பா இல்ல. நானும் உங்களை இத்தனை வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கேன். நீங்க எதுக்கு எப்படி எப்படி இட்டு கட்டி பேசுன்னு எங்களுக்கும் தெரியும். இந்த குடும்பத்தோட நிம்மதி அமைதி எல்லாத்தையும் நீங்க பேசி கெடுத்துட்டு இருந்தீங்க. அதுவும் எங்களுக்கு தெரியும். எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலேயே உங்களை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். அதை பண்ணாம விட்டாங்க. பாத்தியாப்பா, இவன் பேசுறத பாத்தியா? டேய் கழுதை, என்ன உங்க அம்மாவுக்கு வக்காலத்து வாங்குறியா? மட்டும் மரியாதை பேசுற. உங்க அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெருசா பேச வந்துட்டேன். தெரியும்பா, எங்களுக்கும் தெரியும். எங்க அம்மா தங்கமானவங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா. இவங்கள மாதிரி ஒரு அம்மாவை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. சின்ன பசங்க பண்ணாங்க. எங்களுக்கு புரியுற உண்மை கூட ஏன்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதை விட உங்க அக்கா சொல்ற அசிங்கமான போய் தான் உங்களுக்கு பெருசா படுதுன்னா அதே புடிச்சிட்டு ஏன்பா அம்மா வாழ்க்கையை கெடுக்குறீங்க? அதனால எல்லார் வாழ்க்கையும் பாதிக்குதுப்பா. கண்மணி, நீயுமா இவங்களோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்ட? பாருப்பா, வந்த சீக்கிரத்துல இவங்க எல்லாரையும் உனக்கு எதிரியாக்கிட்டா பாத்தியாப்பா? நான் அடிச்சு சொல்லுவேன்ப்பா, இவ கேடுகட்ட ஜென்மமே தான், இவ கேடுகட்ட பிறவிதான். நான் அதை நிரூபிப்பேன்ப்பா. இவதான்ப்பா, இவதான் ரவுடிங்களை அனுப்பி என்ன கொல்ல பார்த்திருக்க. ஆனா நான் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். அதையே சாக்கா வச்சு இவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. நாமளும் இவளை யாரு என்னன்னு விசாரிக்காம தலையில தூக்கி வச்சு ஆடிட்டோம். நாம கொடுத்த மரியாதைய இந்த வீடே தனக்கு கட்டுப்பட்டுடுச்சுன்னு இவ்வளவு ஆடிட்டாப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சக்தி சிரிக்கி இந்த வீட்டை விட்டு ஓடினாலே அது இவளாலதான்ப்பா. அவங்க ரெண்டு பேருக்கு இவதான்ப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த திவாகர் கூட போன்ல உறவாடிக்கிட்டு இருக்கா. அத நான் மேல இருக்கிற இன்னொரு போன்ல இருந்து கேட்டு கொதிச்சு போயிட்டேன்ப்பா. கலையரசு, நாம ரெண்டு பேரும் தான்ப்பா, நாம ரெண்டு பேரும் தான் ஏமாந்த முட்டாளுங்களாயிட்டோம்ப்பா, ஏமாந்த முட்டாளுங்களாயிட்டோம். உண்மைதான்க்கா. நம்மள பெத்த தாய் மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நம்மளை ஏமாத்திட்டாளுங்கப்பா இவளுங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தொழில ஓஹோன்னு கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்த. இந்த மூதேவி என்னைக்கு காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கு போக ஆரம்பிச்சதுப்பா. எல்லாம் ஒண்ணு ஒண்ணா போக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சக்தி வீட்டை விட்டு ஓடி போனா, தொழில நஷ்டம் வந்தது. கடன் கொடுத்த கடங்காரங்கெல்லாம் காசு கேட்க ஆரம்பிச்சாங்க. கட்டி கொடுத்த கண்மணி வீடு வந்து சேர்ந்துட்டா. எல்லாம் ஒன்னொன்னா எல்லாம் இவ வந்த நேரம். அத்தை, எதை எது கூட முடிச்சு போடுறீங்க? டேய், உனக்கு என்னடா தெரியும்? இந்த மூதேவி சின்ன வயசுல ஓடி போனதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா வாழ்க்கையில மேல 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 உயர்ந்து வந்தான். இவ எப்ப திரும்பி வந்தாலும் அப்பவே போக ஆரம்பிச்சிருச்சுடா. இப்ப கூட அந்த ரெசார்ட் கட்டுறதுக்காக ஒரு இடத்த வாங்கி அவஸ்தைப்பட்டு இருக்கியே, அதுக்கு பேங்க் லோனுக்கு இந்த மகராசி தான் அதுக்கு அப்ளிகேஷனே எழுதுனா. துக்கிரி பிடிச்சவ இவ எழுதுனா உருப்பிடுமா? அதான்ப்பா மொழி பிதுங்கி போய் அவஸ்தைப்பட்டு இருக்க. ஏன் அத்தை இப்படி தற்செயலா நடந்ததையெல்லாம் எனக்கு எதிரா சொல்லிட்டு இருக்கீங்களே? ஏன் ரவுடிங்களெல்லாம் வச்சு உங்களை அடிக்கிறது இதெல்லாம் என்னால முடியுமா? கற்பனை பண்ணி சொல்றதுக்கு கூட ஒரு ஒரு அளவு வேணாமா அத்தை? ஏய், போதுண்டி உன் நடிப்பு.
உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தானடி நல்லா தெரியும். 10 வயசுலயே உலக்க உயரம் கூட இல்லாதப்பவே அந்த உலக்கையால என் மண்டையை உடைச்சு கொலை பண்ண பார்த்தவ தானே நீ. நீ வளரும் போதே அந்த கொலவெறி உன் கூடவே தானடி வளர்ந்துருக்கும். என் தம்பியோட ரத்தமா இருந்தா நீ நல்ல விதமா வளர்ந்துருப்ப. எங்க இருந்தோ இந்த குடும்பத்துல கலக்க வந்து சாக்கடை தானடி நீ. அத்தை போதும் நிறுத்துங்க. உங்க பேச்சு குணம் போது எல்லாத்துக்கும் காரணம். நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது எனக்கே பல தடவை உங்களை கொல்லணுன்ற அளவுக்கு ஆத்திரம் வந்திருக்கு. அப்போ என்ன கிரிமினல் சொல்லிடுவீங்களா? அசிங்கமா பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அது வயசு ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் பழைய மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? ஏய் யாருக்கு எப்படி பேசுற? ஏன் இப்படி பேசுறவங்கள அடிக்கிறீங்க? இது என்ன வீடா இல்ல காடா? ஏய் இந்த சின்ன சிரிக்கையெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறான். அடிக்காம என்ன பண்ண சொல்ற? அடிக்காம என்ன பண்ண சொல்ற? ஏய் வாய் கிழிற மாதிரி ஆளாளுக்கு இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே. பாருங்க 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 எல்லாரும் பாத்தீங்களா? இவ ஒழுங்கானவளா இருந்திருந்தா பேப்பர்ல ஏன் இவளுக்கு விளம்பரம் வருது? இல்ல இங்க தப்பு பட்டு ஓடின மாதிரி எங்கேயே எதைய பண்ணிட்டு ஓடி வந்திருக்கா. அதான் இவளை தேடிட்டு இருக்காங்க. ஐயோ இல்ல 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 நான் தப்பு பண்ணல. நான் பெங்களூர்ல இருந்தப்போ இவங்க வீட்ல தான் கொஞ்ச நாள் இருந்தேன். நான் அவங்க கிட்ட சொல்லிக்காம வந்துட்டேன். அதனால தான் அதான்டி, அததான் அவனும் சொல்றான். நீ நல்லவளா இருந்தா எதுக்காக சொல்லாம கொள்ளாம வந்த? நீ தப்பானவ, ஏதோ தப்பு பண்ணிருக்க. அதான் அவங்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க. நீ தப்பா பிறந்தவ தானே, அதான் இப்படி எல்லாம் இருக்கு. ஏன் அத்தை இப்ப கூட ஏன் என்ன இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? சின்ன வயசுல ஏதோ முட்டாள்தனமா நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அதனால எத்தனை நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? என்னோட வாழ்க்கையோட இத்தனை வருஷத்தை நான் இதனால எழுந்துட்டேன்னு வேதனைப்பட்டு புழுங்கிட்டு இருந்தேன். வேணும்னா நான் பண்ண அந்த தப்புக்காக உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நீ எதுக்குக்கா யாரோ கிட்ட மன்னிப்பு கேக்குற? நீ எந்த தப்பு பண்ணல. இப்ப எதுக்கு நீ அவங்க கால்ல விடுற? கண்மணி என்னவா நீ இவங்க பக்கமே பேசுற? இவங்க யாருப்பா? என் கூட பிறந்தவங்க, என் அக்கா. இதுல என்னப்பா உங்க பக்கம் எங்க பக்கம்னு பேசுறீங்க? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்ப்பா. இல்ல அவ எந்த விதத்துல நம்ம குடும்பத்துல சேரவே முடியாது. வேணும்ப்பா, தப்பு பண்றீங்க. மறுபடியும் மறுபடியும் வரிசையா தப்பு பண்றீங்கப்பா. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்கப்பா. உங்க வசதிக்கும் உங்க அனுபவத்துக்கும் நீங்க படுற மனவேதனைக்கு ஏதாவது சம்மதம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இருந்தும் நீங்க ஏன் நிம்மதி இல்லாம இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கான நரகத்தையும் வேதனையும் நீங்களே தான் உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. நானா என் வேதனைக்கெல்லாம் காரணம்? நீங்க இல்ல, உங்க தப்பான எண்ணம். இவங்க தப்பான உபதேசத்தை கேட்டு நீங்க தப்பா நடிக்கிற அந்த அசிங்கமான எண்ணம் தான்ப்பா. அதான் காரணம். நீங்க கடவுள் பாவ புண்ணியத்தெல்லாம் நம்புறீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன்ப்பா, மேகலாக்காவுக்கு நீங்க பண்ண துரோகமும் பாவமும் தான் உங்க நிம்மதியை பழி வாங்கிட்டு இருக்கு. ஏய் யார் கொடுத்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? இந்த ஓடுகால நாய் கொடுத்த தைரியமா? பாத்தியாப்பா கலையரசு, இவ இந்த வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லயே இவங்க எல்லாரையும் உனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா. நீ பெத்ததுங்களே உன்னை எடுத்தெறிஞ்சு பேசுற அளவுக்கு இதுங்களை எல்லாம் தசை மாத்தி வச்சிருக்காப்பா. இவ எப்பேற்பட்ட கைகாரியா இருப்பா? ஏன் இப்படி அபாண்டமா சொல்றீங்க? நான் என் அப்பாவை பத்தி என் மனசுல துளி அளவு கூட கெடுதல் நினைச்சது இல்லப்பா. இல்ல, ஆமா நான் ஒத்துக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவோட பிசினஸ்ல பிரச்சனை நஷ்டம் அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நான் துரதிருஷ்டசாலி, ராசி இல்லாதவ. நீ வேற அர்த்தம் இல்லாம ராசி துரதிருஷ்டம் பேசிட்டு இருக்கா. நான் படிச்சு சொன்னேன் இவர்கிட்ட அந்த ரிசார்ட் விஷயத்துல இடம் பிரச்சனை இருக்கு. கேட்டாரு அவரு. அவர் இஷ்டத்துக்கு பண்ணாரு. அதை இப்ப மாடி முடிக்கிறாரு. அவர் பண்ண தப்புக்கு நீ எனக்கு பண்ணுவ? அக்கா உன் மேல தேவையில்லாம பழி போட பாக்குறாங்க. நீ அதை ஏத்துக்காத. பெரிய இவனால நீ பிசினஸ் எனக்கு நீ கத்து கொடுக்குறியா? இவ்வளவு நாளும் பிசினஸ் நீ தான் பாத்துட்டு இருந்தியா? விடுப்பா கலையரசு, பேசுனதெல்லாம் போதும். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்ப்பா. முதல்ல இந்த ஓடுகால இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியில அனுப்பு.
அக்கா மேலயும் அம்மா மேலயும் விழுந்துச்சு மரியாதை கெட்டுரும். ஐயோ 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 ஐயோ, என்ன அக்கிரமம் நடக்குது இந்த வீட்ல? என்னடா அக்கிரமம் நடக்குது? பெத்த அப்பன்னு கூட பார்க்காம அவனை கைய ஓங்குறியா? கைய ஓங்குறியா? ஐயோ 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 ஐயோ, அடி பாவி சண்டாளி, போதுமாடி உனக்கு? போதுமா? பாத்தியாடி, பெத்த அப்பனையே புள்ள கைய ஓங்கிட்டா. இன்னும் என்னடி நடக்கணும்? என் தம்பி சாகணுமா? சொல்லுடி, சொல்லு சொல்லுடி சொல்லு. நிறுத்துங்க. இப்ப என்ன, மேகலை இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? இவ்வளவு வேதனையோட அவ இந்த வீட்டுல இருக்கிறத விட வெளியே எங்கேயாவது போட்டும். வயசு பொண்ணு இந்த நேரத்துல எங்கேயும் போக முடியாது. ராத்திரி பொழுது எங்கே இருந்துட்டு காலையில போட்டோம். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம். கலையரசி, நீ போப்பா, நீ போய் படுப்போ போ. இத பார், விடிஞ்சு காலையில நான் வெளியே வரும்போது இவ இங்க இருக்க கூடாது. இவ மூஞ்சிலே நான் முழிக்க கூடாது. அப்படி அவ இங்க இருந்தா இந்த வீட்டுல ஒரு இழவு விழும். அம்மா, நான் என்ன பண்ணுவேம்மா? என்ன பண்ணுவேன்? நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.